28 டிசம்பர் அதிகாலை ரஷ்ய தரப்பிலிருந்து மொத்தம் 16 ட்ரோன்களை ஏவி விட்டாங்க. 16ஐயும் தட்டி தூக்கிட்டோமே அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பிலிருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. மேபி இப்போ சமீப காலமா ரொம்ப கம்மியான ட்ரோன்கள் தான் வர மாதிரி இருக்கு. ஒண்ணு கவுண்ட் கம்மியா குடுக்குறாங்களா, இல்ல உண்மையாலுமே கம்மியா அனுப்புறாங்களான்னு தெரியல. சமீபத்துல உக்ரைன் தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 ரஷ்யாவோட ஒரியால் ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாகி ட்ரோன்கள்லாம் வச்சிருந்தாங்க செஞ்சு. அங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டோம். இப்ப பாருங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மேபி அதனால கூட கொஞ்சம் சாகிடங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு. ஆனா அது வேற கதை. பட் பார்ப்போம். ரஷ்யா எதுக்கோ ப்ரிசர்வ் பண்றாங்க இது போல ட்ரோன்கள். ஒரு வேளை திரும்பவும் ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இன்னும் 50 ஏடிஎஸ்ஏஎம்எஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற போல மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அத திரும்ப பயன்படுத்துவாங்களா? என்ன உக்ரைன் வச்சிருக்கிறீங்க? எதுவும் யூஸ் பண்ணலையா? அப்படிங்கிற போல கேட்கற மாரி இருக்காது இன்னொரு சைடு. ஸோ பார்ப்போம். ஒரு வேளை அப்படி செஞ்சாங்கன்னா, இப்படி செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? என்ன ஏதுங்கலாம் தெரியல. ஸோ இது போல ட்ரோன்கள் வந்திருக்கு தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. 16யும் டவுன் பண்ணிட்டோன்னு. ஆனா இதே 28 டிசம்பர் அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கலேவ் பகுதியில இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டடங்கள்ல சாகி ட்ரோன்கள் போய் சொருகி வெடிச்சிருக்கு. இதனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் உக்ரைனோட மீடியாக்கள்ல இருந்து பார்க்க முடியுது. இது கூடவே கர்கிவ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா 85,000 மக்கள் வாழ்றாங்க. அது போக புறநகரங்கள்ல ஒரு 25,000 மக்கள் கிட்ட வாழலாம். ஆனா உண்மையாலுமே இப்ப கலநடுவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பெருமளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கனால அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே கேள்விதான். பட் ஆனா இவங்க தரப்புல அப்படி சொல்றாங்க. அப்படி இருந்துமே அங்க வந்து பெருமளவுல கரண்ட் குடுக்க முடியல. இப்பதான் ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் ரஷ்யா சும்மா தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வைக்கிறாங்க. எது எப்படியோ உக்ரைனுக்குள்ள இது போல தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுல சில இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போல மீடியாக்கள் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற போல சொல்றாங்க. இது எப்பவுமே வரக்கூடிய வேடிக்கையான செய்தி தான். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ளேயே ஒரு மிகப்பெரும் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 56 ட்ரோன்கள் வந்து தான் ரஷ்ய தரப்புன்னு சொன்னதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல 56 ட்ரோன்கள்ல வொராஞ்ச் பகுதி, பெல்கிராட் பகுதி, ராசவண்டவ் பகுதி. ஸோ இந்த பகுதியில எப்பவுமே தாக்குதல் நடத்துறது தான் உக்ரைன். ஸோ அதேபோல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, பெல்கிராட் பகுதியில சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்பு சொல்றதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, உக்ரைனுக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல்னால அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இந்த நியூ இயர் வரதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. மேபி இந்த ஒரு 4 நாள் டிசைசிவா வந்து பாத்தீங்கன்னா, களத்துல பெருமளவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால 4 நாளுக்குள்ள எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ முன்னேறிக்கலாம்னு இரு தரப்புலயும் ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. களத்துல ஃபோக்கஸ் பண்றதுனால பெருமளவுல இந்த மாரி ட்ரோன்கள ஏவுறதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ உக்ரைனுக்கு வந்து ஏடுகள் வேணும் இல்லையா? ஸோ பைடன் அவர்களோட டைம் வேற முடியறது ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது எய்ட அறிவிக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் புதுசா 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான மிலிட்டரி எய்டு அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா தராங்க அப்படிங்கிற போல பார்த்தரலாம். அடுத்து ஜான் கிர்பி அவர்கள் அதாங்க இந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுக்கு அழுது காமிச்சார் இல்லையா? ஒருத்தருக்கு இது போல வந்து நம்ம எடுத்து காட்டுறது உண்டு. சொல்றது அடையாளப்படுத்துறதுக்காக சொல்வது உண்டு. மத்தபடி இதுல கோச்சுக்க வேணாம். ஸோ இப்படி அழுது காமிச்சார்ல இந்த அக்டோபர் 7 அட்டாக் நடந்தபோது அழுது காமிச்சிருந்தார் ஜான் கிர்பி அவர்கள். ஸோ அவருதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்லிக்கிறார்னா, நார்த் கொரியா வீரர் வந்து பிடிபட்டிருந்தாங்க இல்லையா? ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. நம்மளும் 2, 3 விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா வீரர் வந்து அவரே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அதாவது பிடிபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு அப்படிங்கிறது போல உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கான்றது தேவதூர. ஸோ அவர் எப்ப சொன்னாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். அதுவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் அடுத்தடுத்த செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் பார்த்திருந்தேன். அதாவது நம்ம இஸ்ரேல வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி பேசுற மாரி இருக்குப்பா அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு புரியுது. ஆக்சுவலா இப்ப ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கா? அவங்களுக்கு யாரெல்லாம் டைரக்ட்டா பேக்கப்பா இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. 2வது அமெரிக்கான்றது டைரக்ட்டா சப்போர்ட் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் டைரக்ட்டா சப்போர்ட் இருக்காங்க. அரபு உலக நாடுகளே பெருமளவுல டைரக்ட்டா சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே விசிபிளா நம்மளுக்கு கண் கொண்டு தெரியுது. இத்தன விஷயங்கள் இவ்ளோ சப்போர்ட் இருந்துமே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம். அதுல லேக் ஆகுறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே வந்து யெமன் ஹவுதீஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நிலைகள்ல வந்து தாக்குதல் பண்றாங்க. இதனால அ தாக்குதல் பண்றதுல என்ன கம்மியா இருக்கு? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுவும் வந்து காசாக்குள்ள தாக்குதல் பண்றதா இருக்கட்டும், சிரியாக்குள்ள தாக்குதல் பண்றதா இருக்கட்டும், லெபனான்ல தாக்குதல் பண்றதா இருக்கட்டும், இல்ல யெமன்ல தாக்குதல் பண்றதா இருக்கட்டும். இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் அவங்கள கண்ணோட்டத்துக்கே வருவோம். ஸோ அவங்க இருக்கும்போது தீவிரவாதிகள் இருக்காங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஆயுதங்கள் பெருமளவுல இருக்கு. ஆயுத கடங்க போய் தாக்குறாங்க அப்படின்னா,
அது ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம வந்து பேசலாம். இது போல நடந்திருக்கு, அது போல நடந்திருக்குன்ட்டு. அத விட்டுட்டு இது போல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க அப்டின்னா, எக்கனாமிக்கலி வீக் ஆக்கணும் அப்டிங்கிறது போல பார்க்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக் ஆக்குறது ஓகே தான். பட் அதனால வந்து என்ன கிடைக்க போகுது அந்த நாட்டுக்கு அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான். அது மட்டும் இல்லாம பலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா இந்த விஷயத்த வந்து பார்க்கறதுனால, இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்டிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது நான் இப்ப சொல்றேன். மேபி உங்களுக்கு அதிர்வலைய கூட ஏற்படுத்தலாம். இல்ல தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா அப்படிங்கிற போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7 தாக்குதல் பண்ணாங்க. எல்லாருமே ஈரான கை காட்டுறாங்க. ஈரானுக்கும் ஹமாஸ்க்கு சம்மந்தமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது பாலஸ்தீனுக்காக உதவுவேன்னு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, ஹமாஸுக்கு வந்து எந்த ஒரு நேரத்திலயுமே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா உதவுனதே கிடையாது. இதுல இன்னொரு ஃபேக்ட் கூட இருக்கு. இது மேற்குலக மீடியாக்கள் சொல்றத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஹமாஸ்ன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதே இஸ்ரேல்னால தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கு ஃபண்டிங் பண்றது கூட இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஹமாஸ உருவாக்குனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கான நியூஸ் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வரும். எனக்கு தெரிஞ்ச மேற்குலக நாடுகளோட மீடியாக்களோட இது வந்து இப்ப இல்ல. 1 வருஷம், 2 வருஷம் அதெல்லாம் முன்னாடி பழைய கால ஸ்டோரியிலருந்து நீங்க எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரக்கூடிய விஷயம் தான். இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஹமாஸ்க்கு யார் அதிகமா ஃபண்டிங் பண்றா அப்படின்னா, பப்ளிக்லா தெரிஞ்சது கத்தார். கத்தர் தான் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸுக்கு அவங்க ஏதோ அவங்களோட பிள்ளைகள் போல மாசம் மாசம் வந்து மொய் கணக்குல எழுதுறது கத்தார் தரப்புலருந்து நார்மலா செய்யக்கூடிய விஷயம். கத்தர் யாருக்கு குளோஸ்டு அலை? அமெரிக்காக்கு குளோஸ்டு அலை. இது எப்படிப்பா சொல்ற? சவுதிக்கு தான்ப்பா குளோஸ்டு அலை அப்படிங்கிற போல நீங்க சொல்லுவீங்க. அமெரிக்காவோட வெப்சைட்ஸ்லயே போயிட்டு சவுதி யாரு? கத்தர் யாரு? அப்படிங்கிறத எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வேரியேஷன்ஸ் புரியும். சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கத்தர்ல இருக்கு. ஸோ அவங்க தான் ஆலை அமெரிக்காக்கு. சவுதி வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. 2க்கும் பல்வேறு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி ஆக்ட் பண்றவங்க. கத்தருக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. கத்தருக்கும் சவுதிக்கும் ஃபர்ஸ்ட் ஆகவே ஆகாது. ஏகப்பட்ட ரிலேஷன் அங்க அங்காளி, பங்காளி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அது அந்த சைடுல இருக்கிற பிரச்சனை. 2வது ஹமாஸ்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் சுன்னி முஸ்லிம்ஸ். அவங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ் கிடையாது. ஈரான் வந்து மெஜாரிட்டி ஷியா முஸ்லிம்ஸ். அவங்களுக்காக தான் அவங்க பேக்கப்ல நிற்பாங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இருக்கக்கூடிய விஷயத்த ப்ராஸ்பெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வர்த்தக பாதைய அமைக்கணும். அந்த வர்த்தக பாதைய அமைச்சா, அந்த பாதைக்கு சிக்கல் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா, யாராலயும் அத வந்து பிளாக் பண்ணிறக்கூடாது. இஸ்ரேல வந்து பல நாடுகளும் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கணும்னா மிரட்டணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது போல செய்றாங்களா? அப்படின்னு யோசனைகள் பல அனலிஸ்ட்டுக்கு இருக்கு. நம்மளால டைரக்ட்டாலாம் சொல்லிட முடியாது. இது எல்லாமே கணிப்புகள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய செய்திகள் நான் படிக்கும்போது, அதுவும் மேற்கு சொல்லக்கூடிய செய்திகள் தான். ஈரான் சொல்றது, ரஷ்யா சொல்றது நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதுலயே என்ன சொல்ல வராங்க? அதுல ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்குமா? இல்லையா? ஸோ அதத்தான் நம்ம எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு வர்த்தக பாதை வேணும். அது சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான ஏன் இழுத்து விடுறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு ஒரு வர்த்தக பாதை இருக்கு அந்த வழியா. ரஷ்யா, ஈரான், இந்தியா. ஸோ இந்த இடத்துல ஒரு வர்த்தக பாதை இருக்கு. ஸோ அந்த இடத்துல அது வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல தான் இங்க சிரியால ரஷ்யா மாட்டுது. இப்ப ரஷ்யா வந்து இந்த இடத்துல வந்து காயின வந்து இப்படி மூவ் பண்ணாம, அந்த இடத்துல நின்னு சண்டை பிடிச்சு பார்க்கலாம்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, செகண்ட் ஃப்ரண்ட் ரஷ்யாக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ரஷ்யா எங்கேயும் முட்டு குடுக்கணும், அங்க உக்ரைனுக்கும் முட்டு குடுக்கணும். ஸோ இந்த டைம்ல யூரோப்பியன் யூனியன் உள்ள வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப இஸ்ரேலா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும் என்ன செய்வாங்க? ரஷ்யா கேஸ் தான் மிகப்பெரும் அளவுல காய்கள நவுத்திருப்பாங்க. ரஷ்யாக்கு அது மிகப்பெரும் இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் உருவாக்கி குடுத்திருக்கும். ஸோ இது போல அ அவங்க விளையாடுறது லிட்டரலா செஸ் கேம். அவங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ ஈரான் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, சான்ஸ் கிடைக்கும்போது குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. லெபனான்லயும் சரி, சிரியாலயும் சரி. அவங்க குவிட் பண்ணிட்டு வெளிய வரும்போது, இப்ப அவங்களுக்கு யாரு எகெயின்ஸ்டா நின்னுட்டு இருக்கா? யெமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ். அப்ப ஹவுதீஸ் கூட பிரச்சனை அப்படின்னா, அத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அத பார்க்கணும். இப்ப அத விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அத டைரக்ட்டா நம்மளால வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால தான் வார் கிரிமினல் அப்படிங்கிறது போல ஐசிஜேலயே வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்புகளே வர ஆரம்பிச்சுருச்சு இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா. அ இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க எதுக்காக அத ட்ரை பண்றாங்களோ, அது எப்படி காயின் மூவ் பண்றாங்க இப்போ, ரஷ்யாக்கு அது த்ரெட் தான். அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, எல்லாத்தையும் பலி கொடுத்து பெருமளவுல செய்யலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து அது போல இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்துட்டா நம்ம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யாக்கு அவங்க கிட்ட எபிலிட்டி இருந்துமே, இஸ்ரேல் கிட்ட இல்லா இருக்கிற எபிலிட்டிய விட ரஷ்யா கிட்ட வந்து இல்லாம போயிருச்சா? இஸ்ரேலே இந்த அளவுக்கு செய்றாங்கன்னா, ரஷ்யா செய்ய முடியாதா உக்ரைன்ல? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா?
ஸோ இருந்துமே இந்த ஒரிஜினிக் மிசைல்லாம் அதுக்கு சிறந்த உதாரணம். இருந்துமே ஏன் செய்ய மாட்றாங்க ரஷ்யா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து முதல்லயே அடிக்கணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, வெறித்தனமா அடிக்கணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, இதெல்லாம் எப்போ செஞ்சிருப்பாங்க. இத நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். பதிவுகள தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போர் ஆரம்பிச்ச சில வாரங்கள்லயே ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்லயே அவங்களுக்கு என்னென்ன பகுதிகள்லாம் வேணுமோ, அந்தந்த பகுதிகள நேக்கா வந்து பிடிச்சுட்டாங்க. சண்டையே இல்லாம அது ஜாப்ரோசியா, கெர்சனு இந்த மரியோபோல்னா சண்டையே இல்லாம வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஏன்னா, இதெல்லாம் சண்டை பிடிச்சு பிடிக்கவே முடியாது. நம்ம பல பதிவுகள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒடெசா பத்தி கேட்டிருந்தீங்க. ஒடெசாக்கு நான் பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒடெசாவ டைரக்ட்டா போய் பிடிக்க முடியாது. ஆம்பியஸ் லேண்டிங் பண்ணா அதிகமான வீரர்கள் உயிரிழப்புகள் இருக்கும். 2வது ஒடசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கும். ஏதோ ஒரு மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு ஏற்படுத்தும். 2வது நேட்டோ கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி பயந்தாங்கன்னா, அந்த மக்களோட வெறுப்புணர்வு வந்து ரஷ்யா மேல அதிகமாயிரும். ஆனா, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேல எந்த ஒரு வெறுப்புணர்வுமே இல்ல. இப்ப யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெருமளவுல ரஷ்யாக்கு ஆதரவா இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு விஷயம் செய்றாங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் தான் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என்னைக்குமே என் ஸ்டாண்ட மாத்துனதே இல்ல. இப்ப இஸ்ரேல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க செய்றாங்கன்னா, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அவங்களோட காயின் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனைய முடிக்க முடியாது. இப்ப முடிக்க முடியாதுன்னா, அவங்க வந்து பாலஸ்தீன் ஒரு நாடு இல்ல. இது எல்லாமே எங்களோட டெரிட்டரி தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். மத்த நாடுகள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது டிப்ளமேட்டிக்கலி ட்ரை பண்ணலாம். அத விட்டுட்டு அவங்க கையாளக்கூடிய முறை வந்து சரியில்லையோ அப்படின்ற ஒரு பார்வை தான். மத்தபடி எதுவும் கிடையாது. இது எப்படி இன்னும் மேலும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சண்டைலாம் அக்டோபர் 7க்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி வந்திருக்கும். ஒரு சின்ன துணுக்கு செய்தி. இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் வேலையில இருக்காங்க. ஏதோ ஒரு வேலையில இருக்காங்கன்னா, இஸ்ரேலோட அதிகாரிகள். அவங்க என்ன முடிவு பண்ணி செய்றாங்களோ, அதுக்கேற்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். கோர்ட்க்கு இருக்கக்கூடிய பவர விட, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பவர் இருக்கு. அப்படிங்கிறது போல டெமோக்ரஸிக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு சட்டம். அது பெருமளவுல பேசப்பட்டுட்டு இருந்தது. 2வது அதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத நீங்க இப்ப அப்ளை பண்ணி பாருங்களேன். இஸ்ரேலுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ஒருவேள இந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்போது, இஸ்ரேலுக்கு வேண்டாதவங்க பவருக்கு வந்துட்டாங்கன்னா, வேலைகள்ல இருக்கிறத செஞ்சுட்டாங்கன்னா, அந்த டைம்ல ஒருத்தவங்கள ரிமூவ் பண்றதுக்காக கவர்ன்மெண்ட் ட்ரை பண்ணுச்சுன்னா சிக்கல்கள் ஆகும். ஒருவேள அது போல ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஆல்ரெடி டைம் டிராவல் பண்ணி யோசிச்சு, தெரிஞ்சுக்கிட்டு, அதனால வந்து இது போல செஞ்சிருக்காங்களா? அந்த சட்டத்த அப்பயே கொண்டு வந்துட்டாங்களா? அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறனால நான் சொல்றது சரி, கரெக்ட் அப்படிங்கிறது போல இல்ல. இதுதான் உண்மை அப்படிங்கிறது போலயும் கிடையாது. நீங்க வந்து சில செய்திகள எடுத்து யோசிச்சு, என் கோணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? இத நம்ம வந்து பாயிண்டா, பாதி பாதியா பிச்சு பிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாரும் ட்ரேடும் அந்த இதில தெளிவா சொல்லியிருப்பேன். வர்த்தக பாதைக்காக இந்த போர்லாம் நடக்குது. ஸோ அந்த வர்த்தக பாதை வந்து யாரு சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு எக்கனாமி நல்லா ப்ராஸ்பரஸா இருக்கும். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அத நோக்கி தான் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எந்த இடத்துல போய் முடியுது? இவங்க எப்படி அத டேக்கிள் பண்ணி வராங்க? அதத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் யாரு எந்தெந்த இடத்துல ட்ராப் வெட்டுறாங்க? எந்தெந்த இடத்துல சண்டை பிடிக்கணும்னு நெனைக்கிறாங்க? எந்த இடத்துல வந்து குவிட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க? அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கேத்த மாரி காயின் நவுந்துகிட்டு இருக்கே தவிர, நம்ம ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள போயிட்டு இன்டர்ஃபியர் ஆயி பார்த்துட்டு, இது இப்படி, அது அப்படி நமக்குள்ள சண்டை பிடிச்சுக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது போல விஷயங்கள் உலகத்துல நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு இது போல நடக்காம, நம்ம ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர்டா இருக்கிறதுக்கு, இது போல செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். இது போல விஷயங்கள் நம்மளோட வருங்கால சங்கதியினருக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல யாராவது வந்து ட்ரை பண்ணாங்கன்னா, மாட்டிக்காதீங்கப்பா அப்படிங்கிறது போல. ஏன்னா அடுத்த மிடில் ஈஸ்ட் தான் இந்த இந்தியன் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்கான்டினென்ட் மாறிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் பங்களாதேஷ், மயன்மார் இங்க ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது மிக பெரும் சர்ச்சைய உருவாக்கியிருக்கு. ஸோ அதனால இது போல விஷயங்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அதனால ஒரு ஒரு விஷயமும் டைம் கிடைக்கும் போல இது போல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே தவிர, மத்தபடி ஒருத்தவங்கள சப்ரஸ் பண்ணணும், ஒருத்தவங்கள ஏத்தி பேசணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. எல்லாத்தோட ஆயுதமும் இதே இஸ்ரேலோட ஆயுதமா இருந்தாலும், எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி சேனல்ல பேசியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டம்மி பண்ணி பேசணும்னு எனக்கு நீடே இல்ல. அப்படி அது பண்றதுனால அது யூஸும் இல்ல. ஒருத்தங்க ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது ஒரு ஆயுதம். அது கொல்லும். அந்த நாட்டுக்கு அந்த ஆயுதம் எதுக்காக செய்றாங்க? ஏன் தேவை? அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பார்ப்பேனே தவிர, அது வேஸ்ட் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நான் என்னைக்குமே பார்த்ததில்ல. 2வது இது எல்லாமே உண்மை. நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட். இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு மோட்டிவும் இல்ல. எந்த ஒரு எண்ணத்திலயும் நான் அத சொல்ல கிடையாது. என்னோட பார்வை, என்னோட கணிப்பு தான். மேபி இது தப்பா கூட இருக்கலாம். இல்ல தப்பாவே இருந்திருக்கலாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.